எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாழ்க்கையே ஒரு போராட்டமாவே இருக்குதே. அந்த தினமும் ஆண்டவருடைய வார்த்தை தான் ஆறுதல் படுத்துது அப்படி சொல்றீங்களா? போராட்டம் தான். கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே போராட்டம் தான். ஆண்டவரை பின்பற்றும் போது போராட்டமான பாதை தான். ஆனா இந்த போராட்டத்துல நம்ம பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் நமக்கு துணைன்னு இருக்கிறார்ல, அதுதான் நமக்கு பெரிய ஒரு தைரியம். இப்போ வேற புஸ்தகத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான வாக்கு கொடுத்திருக்கிறார். கேடகமும் அவர்தான், பட்டயமும் அவர்தான், கர்த்தர் என்பதா சொல்லப்படுகிறார். இதை யோசித்து பாருங்களேன். கேடயம் பட்டயம் யாருக்கிட்ட இருக்கும்? அந்த காலத்துல யுத்தம் பண்ண போற யுத்த வீரர் கையில தான் கேடயம் பட்டயம் இருக்குல்ல. அப்போ யுத்தத்துல நிக்கிறவங்க, போராட்ட களத்துல நிக்கிறவங்க. நம்ம கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திக்கிறோம். உலகத்துல போராட்டங்களை நம்ம சந்திக்கிறோம். நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ நம்ம யுத்த களத்தில் போராடும் போது நம்முடைய எதிராளியாகிய பிசாசு நமக்கு விரோதமாய் பல போராட்டங்களை கொண்டு வந்து நம்மை தாக்க நினைக்கும் போது முதல்ல நம்ம பாதுகாக்கப்படணும். அதுக்குதான் கேடகம். யுத்த களத்துல நிற்கும் போது அந்த போர் வீரர்கள் பாருங்க, முதல்ல கேடயத்தை இடது கையில பிடிச்சிருப்பாங்க. எதிரி தாக்கும் போது கேடயத்தினால தடுத்து கொள்ளுவாங்க. தாங்கள் பாதிக்கப்படாதபடி, சேதமடையாதபடி அந்த கேடகம் தான் பாதுகாப்பாய் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறவர். எதிரி நம்மை தாக்கும் போது அவர் கேடகமாய் அவர் அந்த அடியை வாங்கி கொள்ளுகிறார். அவர் அந்த பாதிப்பை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப அவர் மேலதான் அடி விழும். அவர் தான் கேடகம், நமக்காக கேடகமாய் பாதுகாப்பா இருக்கிறார். அதுமா மகிமை பொருந்தின பட்டயம்னா வலது கையில பட்டயம் இருக்கு. அதை வச்சுதான் எதிரியை தாக்குவது, எதிரியை வீழ்த்துவது. பட்டயமும் அவர் தானா பாருங்க. அப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது அவரே சத்துருடைய கிரியைகளை அழித்து போடுவார். நம்முடைய எதிரியினுடைய தந்திரங்களை அழித்து போடுவார். என்ன? அவர் தான் பட்டயம். அப்ப கேடகமும் அவர் தான், பட்டயமும் அவர் தான். ரொம்ப சந்தோஷம் இல்ல? அப்ப நம்ம எதுக்கு பயப்படணும்? நமக்கு பாதுகாப்பும் அவர் தான், எதிரியை வீழ்த்துகிறவரும் அவர் தான். அவர் நமக்கு கேடகமும் பட்டயமா இருக்கிறார். அதை சொல்லும் போதே ஒரு சந்தோஷம் வந்துருது இல்ல? ஆண்டவர் எனக்கு கேடகமா இருக்கிறார், பட்டயமா இருக்கிறார். சத்துரு என்ன செய்ய முடியும்? தைரியமா சொல்லுங்க. நீங்களும் இன்னைக்கு சொல்லணும், கர்த்தாவே நீங்க தான் எனக்கு கேடகம், நீங்க தான் எனக்கு மகிமை பொருந்தின பட்டயம். அதனால சத்துரு என்னை மேற்கொள்ள முடியாது, யாரும் என்னை சேதப்படுத்த முடியாது. இந்த போராட்டத்துல ஜெயிப்பேன்னு தைரியமா சொல்லுங்க. தகப்பனே, நீர் எனக்கு கேடகமா இருந்து என்னை பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். மகிமை பொருந்தின பட்டயமா இருந்து எனக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.